31 ஜூலை 1888ஆம் ஆண்டு குழந்தை தெரசு தன்னுடைய தந்தைக்கு எழுதிய அன்பு மடல். என் இதய ராஜாவுக்கு, இந்த கார்மெல் மடத்துக்கு நான் வந்து ஏறக்குறைய 4 மாதங்கள் ஆகின்றன. ஒரு பக்கம் பார்த்தால் நான் பிறப்பிலிருந்து இங்கே இருந்திருப்பது போல ஒரு பிரம்மை, மறுபக்கம் பார்த்தால் நேற்றுதான் வந்தது போல் பிரம்மை. என்ன வாழ்வு! எல்லாம் ஒரு முடிவுக்கு வருகின்றன. வீணிலும் வீண், எல்லாம் வீணே, முடிவடைந்து விடுகிற இவ்வாழ்வும் வீணே என்று அப்பா நீங்கள் பன்முறை சொல்லி வந்தது எவ்வளவு உண்மை! எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் உலகில் உள்ள எல்லாம் வீண் என்பது உண்மையிலும் உண்மை என தெளிவாகிறது. இன்னொன்றும் உண்மை. என் வாழ்நாள் செல்ல செல்ல என் பாசமுள்ள அப்பா மீதுள்ள அன்பும் பாசமும் அதிகரிப்பதை உணர்கிறேன். எப்படி என்று விளங்கவில்லை, ஆனால் உண்மை. என் வாழ்நாள் இறுதியில் அந்த பாசம் என்னிலையில் இருக்கும் என்பது இப்போது புரியவில்லை. அப்பா, உம்மை பற்றி நான் சிந்திக்கும்போது பரலோகத்தில் உள்ள நம் அன்பு தந்தையை சிந்திக்காமல் இருக்க முடியவில்லை. என்னை பொறுத்தவரை இவ்வுலகில் உம்மை விட புனிதமான ஒரு ஆன்மாவை காண்பது இயலாத ஒன்று. உம் பாதுகாவலரான புனித லூயிஸை போல நீரும் புனிதர் என்பது நிச்சயம். நான் உம்மை நேசிக்கிறேன் என்று திரும்பவும் திரும்பவும் சொல்லிக் கொண்டிருக்க ஏதோ ஒன்று என்னை தூண்டுகிறது. நான் உம்மீது கொண்டிருக்கிற பாசமும் அன்பும் உமக்கு தெரியாதா? இருந்தாலும் இப்படியெல்லாம் நினைக்கிறேன். இயேசு தமக்கென என்னை அழைத்து கொண்ட போதிலும் என் இதய ராஜாவிடமிருந்து என்னை பிரித்து விடவில்லை. நான் உமது இதய ராணியாகவே எப்போதுமே இருப்பேன். உமது சின்ன ராணி, குழந்தை தெரசு.